கேப்பக்குள்ள குடிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு கடந்தவன ஆண்டவர் அவருடைய கிருபையினால, இரக்கத்தினால, கருணையினால இன்றைய நாளிலே ஒரு பெரிய பணக்காரனாக, வசதி படைத்தவனாக, அநேகருக்கு மேலாக என்னை உயர்த்தி வைத்த ஆண்டவருக்காக நன்றி செலுத்தணும். இதற்கு முக்கிய காரணம், நான் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை துதித்து பாடி ஜெபித்ததின் காரணமாகத்தான் ஆண்டவர் இந்த தேசத்திலே, இந்த ஊரிலே என்னை பெரிய ஒரு பணக்காரனாக, ஒரு வசதி படைத்தவனாக உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆகவே நான் எப்பொழுது அதிகாலையிலிருந்து ஆண்டவரை துதித்து பாடுவது என்னுடைய வழக்கமாக இருக்கிறது. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அன்னேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் இயேசுவே உமக்கு தந்தேன். ஆராதனை நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, அதிகாலையில் உம்மை துதித்து பாடுவது எவ்வளவு இன்பமாயிருக்கிறது. ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்கிற எங்கள் நல்ல இயேசப்பா, உமக்கு இந்த அதிகாலையிலே உமக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறேன் ஐயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், உமக்கு துதிக்கிறோம். என் வாழ்நாள் முழுவதும் அதிகாலையில் எழுந்து ஜெபித்து ஆண்டவரே உம்முடைய கிருபை, இரக்கம், கருணை, நன்மைகளை பெற்றுக்கொள்ள எனக்கு ஆண்டவரே உதவி செய்தமைக்கா நன்றி. இன்னும் உம்மை அதிகாலத்தில் துதித்து பாடுவேன், ஜெபிப்பேன். இயேசப்பா மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல அன்பின் பரலோக பரமபிதாவே. என்ன நம்ம அதிகாலையில் எழுந்திரிச்சு குளிச்சு கிழிச்சிட்டு நல்ல ஆண்டவரை துதித்து உற்சாகமா பாட்டு பாடி ஜெபம் பண்ற நம்ம வேலைக்கார பயலுக ஒரு வயலை கண்ணுல காணலைய. அடே பசங்களா, முதலாளி சவுண்ட் கேக்கு. வணக்கம் முதலாளி. வணக்கம்மா. ஏண்டா, நான் அதிகாலையில் எழுந்திரிச்சு குளிச்சு ஆண்டவரை துதிச்சு உற்சாகமா பாட்டு பாடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இத்தனை பேர் வேலைக்காரங்களை வச்சிருந்து ஒரு பயலு வந்து ஐயாவுக்கு முத ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல கூட ஆள் இல்ல. அது இருக்கட்டும், வணக்கம் தானே சொல்லுவாங்க. வணக்கம்லாம் சொல்லக்கூடாது. நம்ம ஒரு சர்ச்சுக்கு போற ஆளுங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து வணக்கம் மற்ற மாதிரி உலகத்த மாதிரி போடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹalleluya, ஹalleluya. நீ சொல்லாதே உனக்கு சம்பளத்தை கூட்டுவேன். சரி முதலாளி, எனக்கு நிறைய நன்மைகள் சத்தத்தை அதிகமாவே சொல்றேன். போய் வணக்கம் போடுறது, குட் மார்னிங் போடுறதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. சரியா? சரி முதலாளி. அது இருக்கட்டும். சரி, இன்னைக்கு நம்ம விவசாயம்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, மற்றபடி அறுவடையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லு முதலாளி. எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் நமக்கு செழிப்பு. விவசாயம் எப்படி வளர்ந்துருக்கு தெரியுமா? எப்படி வளர்ந்துருக்கு? அப்படியெல்லாம் நெல்லெல்லாம் அப்படி செழித்து இருக்கு பாருங்க. ஆமா, கண்ணு கட்டுற தூரம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பச்சையா இருக்கு. என்னமா பச்சை போர்வை விரிச்ச மாதிரி இருக்கு. நம்ம கரும்பு காடு வேற ஜில்லு ஜில்லுன்னு வளர்ந்துருக்கு. நீங்க நல்லவன். இந்த வருஷம் மகசூல் அள்ளலாம் முதலாளி. அப்படியா? ஆமா. சரி சர்ரா, நல்லா விவசாயம் பண்ணி இருக்கிற. என்னமோ திருநெல்வேலி அந்த மாவட்டம் பூரா என்னமோ பேய் மழை பெஞ்சு மழை கொட்டோன்னு கொட்டி
விவசாயம் பயிர் எல்லாம் தண்டிக்கல மிதக்குதான். அங்க எல்லாம் ரொம்ப அழிவா முதலாளி. ஆமா, கடவுள் நம்ம விவசாய நிலங்கள்லாம் மேட்டுல இருக்கனால நம்மளுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் அந்த மழை, திருநெல்வேலி பெய்யுற மழை நம்ம ஊருக்குள்ள வர்றாம நீ என்ன செய்யறீன்னா, நம்ம வேலையாள்களுக்கு இருக்காங்கல்ல, வேலையாளு ஐயா முதலாளி எல்லா ஆட்கள்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கேன். சரி, அறுவடை மட்டும் தான் பாக்கி, சீக்கிரத்துல நடந்துரும், கவலைப்படாதீங்க. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. ஆட்கார்வாலை எடுத்துக்கிட்டு காசை அறுத்து நம்ம குடோன்னு ஒண்ணு புதுசா வர கட்டி இருக்கிறேன்ல, கண்டிப்பா அதுல வந்து நம்ம போடுறோம் முதலாளி. டிரைவர் ஜான் இருக்கான்ல, ஆமா, நம்மகிட்ட லாரி இருக்கு, ட்ரக் முதலாளி. ஜான நம்பாதீங்க முதலாளி, ட்ரக்க போட்டு எங்க இடிச்சிருக்காரு முதலாளி. அவனை விட்டுறக்கூடாது. சரி முதலாளி. அதனால நம்ம என்ன செய்யணும், அதை பூரா குடல்ல ஓடி சேர்க்கணும். சரி முதலாளி. சரியா? சரி, வேற என்ன விஷயம்? வேற என்ன விசேஷம் முதலாளி, நீங்க தான் சொல்லணும். சரி, நீ நல்லா வேலை செய்கிற. சரி முதலாளி. பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு, சொல்லுங்க. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல விவசாயத்துல கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் உன்னை அநேகத்துல அதிகாரியாக்குவேன்னு சொல்லி பைபிள்ல ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அந்த வசனத்தின்படி நீ நல்லா உண்மையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிற. அதனால நீ நான் பார்க்கும் போதுல அந்த ரோஸ் கலர் சோப்பு பஸ்ல ஏறி வர்ற, அந்த பஸ்ல ஏறாத. அப்படியா முதலாளி? அது என்னன்னா, அது லேடிஸுக்கு தான் ஃப்ரீ. அப்படியா? அந்த ஜெபினா மாதிரி ஆளுங்க லேடிஸ் தான் அது. ஆமா முதலாளி, எங்கிட்ட தான் பைசா வாங்குறாங்க. இந்த ஜேட்டன் மாதிரி ஆம்பளை ஆளுங்க என்ன, உன்னை மாதிரி ஆம்பளை ஆளுகள்லாம் அந்த பஸ்ல ஏறக்கூடாது. சரியா? சரி முதலாளி. நீ நல்லா விவசாயம் பண்ணி எனக்கு வருமானத்தை கொண்டாந்துருக்கிற. அதனால உனக்கு ஒரு கிறிஸ்துமஸ் கிஃப்டா என்ன முதலாளி தருவீங்க? என்ன முதலாளி தருவீங்களா? உனக்கு வந்து ஒரு ஸ்கூட்டி. என்ன முதலாளி சொல்றீங்க? இப்பதான் லேடிஸ் பஸ்ல ஏறக்கூடாது, லேடிஸ் ஸ்கூட்டி வாங்கி தரீங்க. நல்லா ஒரு பல்சர், ஒரு புல்லட், இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுங்க முதலாளி. ரோஸ் கலர் பஸ் லேடிஸ்க்கு. ஆமா, இந்த ஸ்கூட்டி அதுவும் லேடிஸ்க்கு. அப்ப ஆம்பளை எதனடா போறது? அதுதான் முதலாளி. இந்த பல்சர்னு ஒரு பைக் இருக்கு. சரி, அப்புறம் புல்லட்னு ஒரு பைக் இருக்கு. அது புல்லட் ஓடி முதலாளி ஊரே கிளப்பி விடுங்க. அதுதான் கேக்குறேன் நானு, ரொம்ப நாள் ஆசை முதலாளி. சர்ரா, நீங்க வாங்கி கொடுப்பீங்கன்னா நான் ரொம்ப நம்பிக்கை இருக்கேன். இருந்து என்கிட்ட வேலை செய்யற, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ற, கஷ்டப்பட்டு விவசாயத்தை பண்ற. சரி, ஒண்ணு நீ கவலைப்படாத. அது தூத்துக்குடியில தான் அந்த புல்லட். அப்படியா? அந்த ஃபேக்டரி, அந்த ஆபீஸ்லாம் இருக்கா. சரி, அந்த தூத்துக்குடியில நம்ம டேனியல் கிருபாரன் இருந்தார்ல முதல்ல. டேனியல் கிருபாரன் தெரியுமா? தெரியும் முதலாளி. இந்த சர்ச்சில் எல்லா வேலையும் பார்ப்பாரு ஓடி. அவர் அங்க தூத்துக்குடியில இருக்கிறாரு. சரி, அவர்கிட்ட சொல்லி உனக்கு வந்து என்ன செஞ்சிடறேன், ஒரு புல்லட் வாங்கி தர்றேன். நீ விவசாய வயக்காட்டுகளுக்கு போகும்போது புல்லட் முதலாளி இது மட்டும் செஞ்சிட்டீங்கன்னா இன்னும் விவசாயத்தை இன்னும் ரொம்ப அதிகமா விளைய பண்ணிடுவேன். ரொம்ப நல்லவன்டா. சரி, நம்ம 2 மணி நேரமா நான் வந்து காலையிலே குளிச்சு குளிப்பீங்களா முதலாளி? ஆமா, நான் காலையில எழுந்திரிச்சு குளிப்பேன். சரி முதலாளி. நீ குளிக்க மாட்டியா? குளிச்சிருவேன் முதலாளி. சரி, குளிக்கணும். ஏன்னா நம்ம பைபிள் சட்டமா அதிகாலையில இருந்து குளிக்கணும், துணிமணி நல்லா துவைச்சு என்ன மாதிரி இப்படி வெள்ளையும் சொல்லமா இருக்கணும். சரி முதலாளி. அது வீசுது, அது பரவாயில்ல. கட்ட வீசத்தை செய்ய. அதனால என்ன செய்யற, அதிகாலை இருந்து ஜோம் பண்ணிருக்கிறேன். பாட்டு பாடி ஆண்டு நானும் ஜோம் பண்ணுவேன் முதலாளி. பண்ணிருக்கிறேன். உன்னோட பேசிக்கிட்டு இருந்தது எனக்கு உடம்பு டயர்ட் ஆகி போச்சு. இப்ப எங்க சமயக்காரன் அந்த அன்பு சமையல்காரன் இன்னும் முழிக்கல முதலாளி, தூங்கிக்கிட்டு இருக்கான் முதலாளி. என்னடா நம்ம 2 மணி நேரமா பேசிக்கிட்டு 2 மணி நேரமா தூங்குறானா? சரி, நான் வர சொல்லுவேன் முதலாளி. அப்படி வர சொல்லு. சமையல்காரா, முதலாளி கூப்பிடுறாரியா? தூங்கிக்கிட்டு இருந்தா எப்படி? போப்பா முதலாளி. முதலாளி வாடா. குட் மார்னிங். அடா, என்ன நீ அமெரிக்காவில இருந்து வந்தியா? குட் மார்னிங் சொல்ற? நம்ம ஏசப்பா பிள்ளைங்க, நம்ம பிரெட் ஆஃப் லைஃப் சர்ச்சுக்கு போறவங்க. அதனால முதலாளியை பார்க்கும்போது குட் மார்னிங் சொல்லக்கூடாது. என்ன செய்யணும்? பிரைஸ் தி லார்ட் சொல்லு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன குட் மார்னிங்ல சொல்லாத, பிடிக்காது. சரிங்க முதலாளி. நானு அந்த நம்ம தோட்டம் 2 மணி நேரமா பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் அதிகாலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறேன். இவ்வளவு நேரம் என்னடா தூக்கம் உனக்கு? முதலாளி, அடிக்கிற குளிருக்கு எந்திக்க முடியல. ரொம்ப குளிர் அடிக்குதா? தூங்கணும் தோணுது. நம்ம ஆண்டவரா இயேசு சாமி பரலோகத்தை விட்டு இந்த டிசம்பர் மாசம் குளிர்காலத்துல தாண்டா, பனிக்காலத்துல தாண்டா, பாடக்காத்துல தாண்டா மாட்டு கொட்டகையில போய் பிறக்கிறாரு. அவருக்கு வராத குளிரா உனக்கு? வேண்டா, நீ சரி குளிர்காலத்துலதான் இப்படி சொல்ற, வெயில் காலத்திலுமே நீ ஒழுங்கா டீ போட மாட்டீங்க. சரி இருக்கட்டும். சரி, நீ போய் டீ போட்டு கொண்டு ஓடியா.
யாருக்கெல்லாம் உங்களுக்கு மட்டும் தானே? அட டேய், நான் என்னைக்கிற தனிமையா டீ குடிச்சிருக்கேன், சாப்பிட்டு இருக்கிறேன். நம்ம என்கிட்ட வந்து வேலைக்காரன் பணக்காரன் முதலாளின்ற வேறுபாடெல்லாம் கிடையாதுடா. பாவம்டா, அவன் தோட்டக்காரன் என்ன நினைப்பேன், முதலாளிக்கு மட்டும் டீ போடவான்னு கேட்கிறான்னு சொல்லி அவன் இருதைய என்ன பாடுபாடு. நம்மளுக்கு பிரிவினைலாம் இருக்கக்கூடாது. ஒருத்தர் நல்லா சாப்பிட்டு புசித்து குடித்திருக்கும் போது ஒருத்தர் பட்டினி பசியமா இருந்தா அது நீதி இல்லை அப்படின்னு நம்ம பைபிள் சொல்லுது. சொல்லிருக்கோ? பைபிள் சொல்லுதோ? அப்படி பைபிள் படிக்கிறது இல்லையா? முதலாளி, உங்களுக்கு சமைச்சு போறதுக்கே நேரம் இல்லை எனக்கு. அந்த சமைச்சு போடுறத விட பைபிளை தினம் படி. அப்பத்தான் உனக்கு ஆண்டவர் நல்ல கிருபையில கொடுப்பாரு. சரி, நல்லா நீங்க வந்து என்னைய மாதிரி ஒரு பெரிய பணக்காரனை வர முடியும். சரிங்க. சரியா? சரி, போயிட்டு வா. ஓகே. தோட்டம் சொல்லுங்க முதலாளி. சரி, இந்த மேனேஜர் எங்க? இந்த கிறிஸ்டோபர் மேனேஜர் ஆபீஸ்ல இருக்காரு முதலாளி. ஆபீஸ்ல முதல்ல காலையில முதலாளியை பார்த்து வணக்கம் போட்டாவுல மற்ற காரியங்களை நான் வேலை இப்போ வரல முதலாளி. போடு. மேனேஜர் சார் முதலாளி கூப்பிடுறாரு. ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம். நீங்க தாயா உண்மையான கிறிஸ்தவர். என்னை முத பார்த்த உடனே ஸ்தோத்திரம் அப்படின்றீங்க. இந்த 2 பேர் இருக்காங்க, ஜமேலு இந்த தோட்டக்காரனு. குட்டுமானிக்கிட்டு ஒருத்தன் சொல்றேன், ஒருத்தன் சொல்றேன் வணக்கம், என்னமோ பெரிய வணக்கம் தமிழகம்ன்ற மாதிரி. அது போட்டேன். நீங்க உண்மையான கிறிஸ்தவர், சர்ச்சுக்கு போறவர், படிச்ச இன்ஜினியர். அதனால உங்களுக்கு நல்லா ஒரு ஆண்டவரை பத்தி ஸ்தோத்திரம் சொல்றீங்க. சரி, இப்ப நம்மளுடைய இந்த ரைஸ் மில்லு, நம்ம வச்சிருக்க பனியன் கம்பெனி, நம்ம கார்மெண்ட்ஸ் கம்பெனி, வெளிநாட்டுக்கு ஏற்றுமணி விட்டு தையல் அந்த கார்மெண்ட்ஸ் கம்பெனி, இரும்பு கம்பெனியில எப்படி ஓடுது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க பாப்போம். ஐயா, நம்ம பிசினஸ் எல்லாம் சும்மா பிச்சுட்டு போகுதியா? பிச்சுக்கிட்டு போகுதா? பிச்சுக்கிட்டு போகுதுன்னா நல்லா இருக்கா இல்ல பிச்சுக்கிட்டு போகுதா? இந்த வருஷம் வருமானம் எல்லாம் நல்லா எடுத்துருக்கோம். ஆனா என்ன ஒண்ணு, நம்ம ஜிஎஸ்டி தான் ரொம்ப அதிகமா கட்டிருக்கோம். அடே, ஜிஎஸ்டியை பத்தி கவலைப்படாத. அது ஜிஎஸ்டி வந்து நம்ம வந்து அரசாங்கம் கட்டுற வரி. பைபிள்ல நம்ம ஆண்டவரா இயேசுவே பேதுருவை பார்த்து சொல்றாரு, ஒரு மீனை பிடிச்சி அந்த மீன்ல வாயில இருக்கிற வெள்ளிக்காசை எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு வரியை கட்டுங்க, டாக்ஸ் கட்டுங்கன்னு ஆண்டவரே சொல்லியிருக்காரு. அதனால ஜிஎஸ்டி வரியை பத்தி நீ கவலைப்படாத. அதை நம்ம கட்டுனாதான் அவங்க ரோடு போடுவாங்க, கவர்மெண்ட்டுக்காரங்க நம்மளுக்கு டோல்கேட் வச்சு கொடுப்பாங்க. நம்ம ஏன் டோல்கேட் வச்சிருக்கேன்? எல்லா டோல்கேட்லயும் கொள்ளை அடிக்கிறாங்க. கொள்ளை அடிக்கிட்டு நம்ம கடவுளுக்கு பயந்தவங்க. 2வது, நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள்கள்லாம் வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி பண்றதுக்கு நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் போக ரோடுலாம் வேணும். அதனால ஜிஎஸ்டி வரியை பத்தி நீ கவலைப்படாத. நம்ம 100 மடங்கு சம்பாதிக்கிறோம். ஒரு 5% ஜிஎஸ்டி போனா போயிட்டு போகுது. அதை பத்தி நீ கவலைப்படாத. சரி, அந்த வண்டியெல்லாம் இப்படி ஓடுது, லாரி, காரு, மற்ற கார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லு. அதெல்லாம் நல்லா தான் போகுது. சரி, ஆனா நம்ம இந்த ஜெர்மன் ட்ரக் இருக்குல்லையா? ஆமா, அது ஜெர்மன் ட்ரக், நல்ல ட்ரக் தான் அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருக்கு. இந்த டிரைவர் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ட்ரக் சரியில்லையா, டிரைவர் சரியில்லையா? மொத்தத்துல டிரைவர் தான் சரியில்லை. அப்படி ஜெர்மன் கம்பெனி. அவன் நம்ம குமார் நல்லவல்ல, அவன் ரொம்ப பாபா அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்ட குடும்பம் சொல்லி அவனை வேலைக்கு வச்சிருக்கிறேன். ஏன் அப்படி செய்யற? உண்மையை சொல்றேன், அவரை நம்பாதுங்க. ஐயோ, அங்க கொண்டு வண்டியை இடிக்கிறாரா? சரிங்களா? ஐயோ, பின்ன சைடு மில்லர் எப்படியா போகும்? ஆமா, சைடு மில்லர் சைடு அந்த கண்ணாடி எப்படி போகுது? அந்த கண்ணாடிக்கு உடைக்கிற அளவுக்கு இப்ப இந்த ஜான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன்? இவர் ரோட்டை பார்க்காம வேற எங்கேயோ பார்த்து கண்ணாடியை கொண்டு சைடுல கொண்டு இடிச்சிடறாருயா. சரி, வேற என்னென்ன போகுது வண்டியில? ரிப்பேர், இன்ஜின் ரிப்பேர் ஆகுது. இன்ஜின் தானே ஒரு மனிதனுக்கு ஹார்ட் மாதிரி. அந்த ஒரு வண்டிக்கு அந்த ஹார்ட் அந்த இன்ஜின் தானேயா? வண்டிக்கு தானே ஹார்ட், அவருக்கு இல்லல்ல. ஓஹோ, அப்படி இருக்குதா? சரி, வேற என்ன செய்யறேன்? பின்ன பேட்டரி ரிப்பேர் ஆயிருந்தா? பேட்டரி ரிப்பேர் ஆகுதா? அடுத்து என்ன? டயர் ஒழுங்கா ஓடுதா? டயர் எல்லாம் அப்பப்ப வெடிக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கிறாரியா. டயர் வெடிக்குது, சைடு கண்ணாடி உடையுது, இந்த மற்ற பட்டாலாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல. அவன்கிட்ட நான் விசாரிக்கிறேன். நீங்க போய் அவனை என்னை வர சொல்லுங்க. அந்த குமார டிரைவரை வர சொல்றேன். டிரைவர் அதை கூப்பிடுறாரு. அவருக்கு ஆள சலாம் அலைக்கும். என்ன சொன்ன? மறுபடியும் சத்தமா சொல்லு. சலாம் அலைக்கும்னா அது என்ன அர்த்தம்னாச்சும் உனக்கு தெரியுமா? சலாம் அலைக்கும்னா சமாதானம் உண்டாகட்டும் அப்படின்னு அர்த்தம். ஆனா நீ என்ன செய்யறேன்னா
உன்னோட கூட வேலை செய்யற எல்லா வேலைக்காரர்களுக்கும் சமாதானம் இல்லாம ஆக்கிவிட்ட. ஒரே சண்டை ஓடுறியா, அவங்களோட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறியா. பேரே சமாதான குறைச்சலா இருந்துக்கிட்டு. ஐயா நீங்க தெரியாம பேசுறீங்க. மேனேஜர் போட்டு விடுறாரு, வேலை தெரியாது. சமையல்காரன் சமையல் பண்ணவே தெரியாது, வேஸ்ட். விவசாயி சொல்றதெல்லாம் பொய். அப்ப நீ ஒருத்தன் ரொம்ப நல்லவே யோசிக்கிய. ஊழிய உங்களுக்கு நான் தான், வேற யாரும் கிடையாது. என்னடா அப்படி சொல்ற? அவங்க அத்தனை பேர் சேர்ந்து ஒன்னிய கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எல்லாம் என்ன கேட்டு போடுறாங்க. சரி, ஆமா சைடு கண்ணாடி உடைஞ்சா இல்ல, சைடு கண்ணாடி உடைக்கிறதுக்கு நீ நான் அடிக்கிற, அவனே வந்து இடிச்சான். நான் தான் உடைக்கிறேன். நீ எங்க போன காரணம்? நேரம் ரோடுங்க சரியில்லை, கண்ணாடி உடைஞ்சது, ரோடு சரியில்லை. ஆமா. சரி, வேற டயர் ஓயாம ரிப்பேர், அது டயர் கல்லுலாம் சரியா போடாம போட்டு விட்டாங்க. ரோடு பூரா வெறும் கல்லா இருக்கு. ஆமா, அதனால டயர் போச்சு. என் மேல தப்பே கிடையாது. சரி, நான் உண்மையான விசுவாசத்தோட ஐயாக்கு வேலை செய்யறேன். விசுவாசத்தோட வேலை செய்யறியா? அதை நான்ல சொல்லணும். இன்னே சொல்லிக்கிட்டு இருக்க, நான் விசுவாசத்தோட வேலை செய்யறேன்னு. அது இருக்கட்டும், சொல்லுங்க. வேற என்ன போகுதுக்கு வண்டியில? வண்டியில நல்லா தாங்க போகுது, ஆனா சரியா ஓட மாட்டேங்குது. சரியா ஓட மாட்டேங்குது. அது ஜெர்மன் நாட்டுல பேர் தாங்க ஜெர்மன், உள்ள இந்தியா. அந்த ஜெர்மன் ட்ரக்க வந்து இந்தியா ட்ரக்கு, டாடா ட்ரக்கு கூட வேணாம்னு சொல்லி ஜெர்மன்ல இருந்து இறக்கி இருக்கிறேன். அது பார்க்க தான் நல்லா இருக்கு, உள்ள மேட்டர் இல்ல. சரி, அந்த பட்டை இட்லாம் பட்டானா உடையிற மாதிரி இருக்கு, ஆனா உடையாதுன்னு நினைக்கிறேன். பட்டா உடைஞ்சுன்னா அப்ப உடனே நம்ம மேனேஜருக்கு சும்மா நான் சொல்றேன் கேளு. பட்டா சிறுசா உடையும் போது மேனேஜர்கிட்ட சொல்லி காசை வாங்கி பட்டாவை ரெடி பண்ணு. சரி, காசு அது பூரா தினார கொடுங்க. தினார் உடஞ்சு வச்சுன்னு வச்சுக்க, யாருனால ஆக்சிடென்ட் ஆகி சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகி போயிடும். சரிங்க. அதனால கவனமா இரு. ஒழுங்கா இருக்கலன்னு வச்சுக்க, உடனே நான் வேலை இல்லாம உங்க அப்பா அம்மா உங்க மனைவி பிள்ளைங்க வேலை போட்டு கொடுத்துருக்கிறேன். நீ அந்த வேலையை ஒழுங்கா காப்பா. கரெக்டா ஓடுறேன் அப்படி சொல்லு. சரி, சாய்க்கு சொன்னேன், அவன் ஆளைய காண என்னடான்னு சொல்லு. அவன் இப்படி ஒரு சுறுசுறுப்பான ஆளுகளை வேலைக்கு வச்சா நான் எப்படி முன்னேறது? முதலாளி, முதலாளி, சாயா பார்க்கும் போதே ஈஸ்மன் கலர்ல இருக்கு. அதே ஒரு ருசி, மன, சுவை, குணம், ஆகாக அற்புதம், சிட்டி அழகா இருக்குடா. நல்லா தான் போட்டிருப்பான். நல்லா போட்டிருக்கிறேன். அப்ப எதிர்காலத்துல ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் வைக்கிற கூட முன்னேறி வேண்டாம். சரி, நீ எல்லாரும் சாயாவை எடுத்து குடிக்க, எல்லாம் குடிக்க. நான் வந்து சாயா குடிச்ச பின்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன். அதனால முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லவே மாட்டேங்கிறீங்க. எங்களை எதுக்கு வர சொன்னீங்க எல்லாரையும்? சரிடா, நான் சொல்றேன். இப்ப நான் இந்த ஊர்ல இருந்து ரொம்ப வருஷமா வயல்ல கம்பெனிகளே வேலை பார்த்து உடம்பும் கெட்டு போச்சு. சரி, எனக்கு வயசு 61 நெருங்கிக்கிட்டு இருக்கு. அப்படியா? 61க்கு மேல மறுபடியும் எந்த வெளிநாடு 31 மாதிரி இருக்கு. 31 மாதிரி முதலாளி, அது நான் கடவுள் கொடுத்த கிருபை. அது இருக்கட்டும். இப்ப நான் அமெரிக்கா இதெல்லாம் போலாம்னு ஒரு ஐடியா பண்ணிருக்கிறேன். அப்புறம் விசா எனக்கு கிடைக்கும். அமெரிக்காவா? அமெரிக்கான்றீங்க? அதனால நான் சொல்றது கவனமா கேளுங்க. ஊடால பேசாம சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. என் சொத்துக்களை பூரா சொத்து சொன்னோட ஆணு போறது வாயில எவ்வளவு தர போறீங்கன்னு தெரியல. அதான் கொஞ்சம் பொறுமையா இருக்குடா, சொல்ல விடுங்கடா. சொல்ல வரத சொல்ல விடுங்க. அவர் மேனேஜருக்கு தான் என்னை பத்தி நல்லா தெரியும். நான் ரொம்ப மறதி உள்ளாளுன்னு. சரி, என் சொத்துக்களை பூரா நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்க போறேன். ஒப்படைக்கவா? ஆமா. எனக்கா? ஆமா, ஒரு வருஷமா நான் இப்ப வெளியூர் போக போறேன். அதனால வெளியூர்னா எந்த ஊரு? இட்லி போறாரு. இட்லி எல்லாம் போகல, அமெரிக்கா போறேன். அமெரிக்கா போயிட்டு அங்க நம்ம சந்தோஷ் அவர் ஃபேமிலியோட இருக்காரு. சரி, அவரை பார்த்துட்டு நம்ம நிறைய விவசாய உற்பத்தி பண்ணியிருக்கிறோம். நிறைய கார்மெண்ட்ஸ், ரெடிமேட் ஆடைகள் உற்பத்தி பண்ணியிருக்கிறோம். பனியன் கம்பெனி வச்சிருக்கிறோம். இதெல்லாம் நம்ம சந்தோஷ் அமெரிக்காவில் உள்ள சந்தோஷ்கிட்ட போய் பேசி அவர் மூலமா அந்த சந்தோஷ் அங்க என்ன வேலை பார்க்கறாரு? அவரு பெரிய வேலை பார்க்கறாரு. அப்படியா? அவர்கிட்ட சொல்லி அந்த கலர் மார்க்காம்ல அவர் பெரிய பிசினஸ் மேன். அவர் டொனால்டு ட்ரம்ப் ஆம்ல முதலாளி அவங்களெல்லாம் போய்
மஸ்க் அது. கல்யாண மஸ்க்ல விடுறாங்க. என்ன மஸ்கோ? என்ன ஒரு நாள் ட்ரம்மை பார்த்து பெரிய பிசினஸ் கான்ட்ராக்ட் பேச போறேன். சரி. அங்க இருந்து நேரா என்ன செய்ய போறேன்? நேர ஆஸ்திரேலியாவுக்கு பறந்து டொப்புன்னு போய் இறங்க போறேன். டொப்புன்னு போய் விழுந்தாக்க எத்துருவீங்க முதலாளி. அது இறங்குறது ஆண்டு அப்படி இறங்குறது. அங்க ஆஸ்திரேலியாவுல யார் இருக்கிறது? நம்ம பிரைட் அவன் ஃபேமிலி எல்லாம் இருக்குது. அவனையும் பார்த்து அந்த ஆஸ்திரேலியாவில் நிறைய அரிசி தட்டுப்பாடா. அப்படியா? நம்ம நிறைய இருக்கலாம் முதலாளி. ஆமா, அது கொண்டு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி விடுவோம். அப்ப போகும்போது ஒரு 2 மூட்டை கொண்டு போங்க ஐயா. அது வேணும். போய் அங்க கான்ட்ராக்ட் பேசி பாப்பா. அங்க ஆஸ்திரேலியா ப்ரோக்ராம முடிச்சிட்டு அப்படி நேர ஜெர்மன் நாட்டுக்கு வர்றேன். பறந்து வர்றேன். ஜெர்மன் நாட்டுல யார் இருக்கிறா? இந்த நம்ம பிரெட் ஆஃப் லைஃப்ல முன்னாடி இருந்தா பேரு ஜெபராஜ். ஜெபராஜ் இல்ல, ஜெபராஜ். ரொம்ப ஃபேமஸ். ஆமா, அந்த ஜெபராஜ் கிட்ட போய் ஜெர்மன் நாட்டுல என்னென்ன பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு வர்றேன். அதோட என்ன செய்யறேன், இப்படி பண்ண போறேன். அதனால இப்ப நான் என்ன செய்யறேன், என் சொத்துக்களை பூரா உங்களுக்கு பிரிச்சு கொடுக்க போறேன். என்ன முதலாளி மனச குளிர வச்சிட்டீங்களா முதலாளி? நீ நல்லா வேலை செய்யற. சரி. அதனால 5 பங்கு சொத்தை உனக்கு தந்துட்டு போறேன். நான் வந்து 1 வருஷம் கழிச்சு வரும்போது அந்த 5 பங்கு சொத்தை நீ பெருக்கி வருமானத்தை பெருக்கி எனக்கு காமிக்கணும். சரியா? சரி முதலாளி. மேனேஜர் கிறிஸ்டோபர், சொல்லுங்க முதலாளி. நீங்க நல்லா படிச்சவரு. நம்ம வந்து ரைஸ் மில் வச்சிருக்கிறோம், நம்ம பனியன் கம்பெனி, கார்மெண்ட்ஸ் கம்பெனி வச்சிருக்கேன், இரும்பு கம்பெனி வச்சிருக்கேன். இதை பூரா நீங்க டெவலப் பண்றீங்க. நான் 1 வருஷம் கழிச்சு வரும்போது நீங்க போயிட்டு வாங்க, எல்லாத்தையும் நல்ல சொத்துல 3 பங்கு உங்களுக்கு கொடுத்துறேன். 3 பங்கா? ஆமா, வாயை பழக்காதே, அதோட நிப்பாட்டிக்கிறீங்க. அடுத்து யாரு? சமையல்காரா முதலாளி. வேறு அன்பு ருசின்னு வச்சிருக்கிறேன். எல்லாத்துலயும் அன்பா சமைச்சு கொடுக்கணும். என்ன நீ என்ன செய்யற, என் சொத்துல 2 பங்கு உனக்கு தர்றேன். 2 பங்கு அதை வச்சுக்கிட்டு நல்ல இன்னைக்கு போட்ட பத்தியா டீ, நல்ல சுவையுள்ள, நறுமணம், ருசி உள்ள, வாசனை உள்ள டீயா போட்டு நல்லா பிசினஸ் பண்ற. நல்லா ஒரு 5 ஸ்டார் மாதிரி இன்டர்நேஷனல் 5 ஸ்டார் ஆரம்பிச்சு ஆட்டுக்கறி மாட்டுக்கறி எல்லாத்தையும் போட்டு விடுறேன். சரியா? நான் வரும்போது நல்ல வருமானத்தை காட்டணும். அடுத்து யாரு? இன்னொரு ஆளு அஜானு. சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயாவா? சொல்றேன். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. என் சொத்துல உனக்கு 1 பங்கு. எனக்கு மட்டும் 1, எல்லாத்துக்கும் 3, 4. எனக்கு தெரியும்டா, யார் யாரு தகுதிக்கு ஏத்தது மாதிரி கொடுக்கறதுன்னு எனக்கு முதலாளிக்கு தெரியும். உங்களுக்கு 1 100 ஆகிக்கிறோம். ஒரு ட்ரம் ட்ரக்கையே கண்டாடிய உடைக்கிற. நான் உடைக்கல. என்ன அடுத்து ஒரு டயரை உடைக்கிற. கேட்டா அது சரியில்லை, இது சரியில்லை, ரோடு சரியில்லைன்ற. நான் சொல்ற கேட்டு 1 பங்கை வச்சு நீ சரி டெவலப். சரி. ஊர்ல இருந்து வரும்போது உன்னுடைய திறமையை பார்த்துக்கிட்டு, ஒரு தாளந்துகளை பார்த்துக்கிட்டு பல மடங்கு செய்வேன். அங்கிருந்து ஜெபராஜிட்ட இருந்து வரும்போது கூட நான் உனக்கு ஒரு பென்ஸ் ட்ரம் ட்ரக் வாங்கிட்டு வரேன். என்ன வேணா வாங்கிட்டு. சரி, வாங்கிட்டு வரேன். அதனால நான் வந்து ஐயா வந்து இப்ப வெளிநாட்டுக்கு போறேன். சரி, கிளம்புங்க. என்ன சரி, இப்படி இந்த பேட்டி போனோம்னாக்க ஏர்போர்ட்டுக்குள்ள விட மாட்டாங்க. ஜெபராஜை பார்க்கும்போது ஸ்பெஷல் தோசை, பொங்கல் இதெல்லாம் மறந்துடாதீங்க. நல்லா சாப்பிடுவாரு, நீங்களும் சாப்பிடுங்க. சீக்கிரம் எடுத்துருவாங்க. நம்ம வந்து பிசினஸ் விஷயமா போறேன். நான் போய் அங்க என்ன சாப்பிட்டுக்கிட்டா இருக்க போறேன்? அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். என்ன அது நம்ம பிசினஸ் தான் அந்த முக்கியமான விஷயமா போறேன். அதனால ஐயா வெளிநாட்டுக்கு போறதுனால ஐயா இந்த ட்ரெஸ் எல்லாம் போக கூடாது. சரி முதலாளி, உங்களுக்கு எல்லாம் மாத்திரும். ஆமா, ஏர்போர்ட் நல்லா ஒரு கோட்டு சூட்டு டைக்கு எல்லாத்தையும் மாத்தி விடு. முதலாளி ஒரு நிமிஷம். ஆண்டவரே, முதலாளி என்ன நம்பி 5 மடங்கு சொத்தை எனக்கு தந்திருக்காரு முதலாளி. நல்ல ஒரு முதலாளியா எனக்கு தந்திருக்கீங்க. முன்னாடி நான் எப்படி இருந்தனோ, ஆனா
அதிகமாய் இரட்டிப்பாக நான் மாற்றணும். அதுக்காக எனக்கு நிறைய வேலை செய்ய நல்ல திறமையும் நல்ல பலனையும் எல்லாம் தந்து என்னை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். முதலாளி அப்பா, முதலாளி ஆண்டவரை ஆசீர்வதிங்க, முதலாளி ஆசீர்வதிங்க. நீ கையிட்டு செய்ய எல்லாவற்றிலும் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. அந்த வசனத்தின்படி நான் நிறைய சம்பாதிச்சு முதலாளிக்கு திரும்ப கொடுக்கணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜெர்மன் நாடெல்லாம் போயிட்டு எங்க சத்தமா இருக்கு. முதலாளி சாக்லேட் பண்ணோம் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு, பரிசெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. முதலாளி ரொம்ப சந்தோஷமா இருக்கு முதலாளி நீங்க வந்தது. அமெரிக்காலாம் போயிட்டு அங்க அந்த ஒரு மாஸ்க் எல்லாரும் பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் அமெரிக்கா ட்ரம்ப் பார்க்கணும்னு சொன்னீங்க. ட்ரம்ப் பார்த்து வந்தேன். ரொனால்டு ட்ரம்ப் பிசினஸ் எல்லாம் நிறைய கான்ட்ராக்ட் பிடிச்சு வந்திருக்கிறேன். நம்ம பனியன் கம்பெனி எல்லாம் கார்மெண்ட்ஸ் அப்புறம் அனுப்ப சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஆஸ்திரேலியாவில் அரிசி தட்டுப்பாடு ரொம்ப இருக்கான். அங்கே எல்லாம் வெறும் காய்கறி கத்தரிக்காய் இதுகளை தான் சாப்பிட்றாங்களாம். அதனால ஆஸ்திரேலியாவுக்குலாம் நம்ம நிறைய அனுப்பணும். ஜெர்மன் நாட்டுக்கு வேண்டிய நிறைய கோதுமை மற்ற எல்லாத்தையும் அனுப்பணும். சரி எல்லாம் அந்த நாட்டில் ஸ்டாக் இருக்கு. நீர்வீழ்ச்சி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். சரி நல்லா இருக்கிற எல்லா உலக நாடு கூட நல்லா விவசாயத்தில் டெவலப் ஆகிருக்குடா. எல்லா நாடுகளும் நம்ம இந்தியாவில் நம்ம மட்டும்தான் நல்லா டெவலப் ஆகிருக்கிறோம். சரி அது போட்டு வெளிநாட்டு வாழ்க்கை போட்டேன். சரி முதலாளி. இப்ப நான் ஊருக்கு போகும்போது உங்கள்கிட்ட என் சொத்துக்களை கொடுத்துட்டு போனேன். இப்ப அதை கணக்கு கேட்க போறேன். ஆமா, உன்கிட்ட 5 பங்கு என் சொத்தை கொடுத்தனே என்ன செஞ்ச சொல்லு முதலாளி. நீங்க எனக்கு 5 மடங்கு சொத்து தந்தீங்கல்ல? ஆமா. அதை வச்சு நான் முதல்ல ஜெபம் பண்ணினேன். சரி, என்ன ஜெபம் பண்ண? ஆண்டவரே, எனக்கு இந்த முதலாளி இப்படி எனக்கு சொத்து அதிகமா தந்திருக்காரு. 5 மடங்கு சொத்து தந்திருக்காரு. இதை நான் ரெட்டிப்பா மாற்றணும். அதுக்காக எனக்கு நீங்க நல்ல பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து நல்ல ஞானத்தோடு நல்ல வேலை செய்ய எனக்கு உதவி செய்ய ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணேன். சரி, ஆண்டவருடைய வசனம் எனக்கு இப்படி தோணுச்சு. என்ன வார்த்தை வசனம்? அது நீ கையிட்டு செய்யும் எல்லாவற்றிலும் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரு. இல்ல வசனம்டா, நீ கையிட்டு செய்யற எல்லா வேலையிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி உன்னை ஆசீர்வதித்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தினால நான் நீங்க தந்த 5 சொத்தையும் சரி 10 சொத்தா நான் மாத்தி வச்சிருக்கேன். அது உங்களுக்கே தாரம் முதலாளி. 5 கொடுத்தத 10 ஆக்கிருக்கீங்க. இந்தாடா உண்மை உத்தமமான ஊழியக்காரன். கொஞ்சம் கொடுத்துட்டு போன 5 பங்கு அதை 10 மாத்தி இருக்கிறீல்ல. நான் சொல்றேன் கேளு, அந்த 5 நீ வச்சுக்க. நீ சம்பாதிச்ச 5 10 நீனே வச்சுக்கடா. ரொம்ப சந்தோஷமா பிள்ளைகளோட சந்தோஷமா இருடா. போகடா. அடுத்த மேனேஜர் சொல்லுங்க ஐயா. நான் ஊருக்கு போகும்போது என் சொத்துல உங்களுக்கு 3 பங்கு கொடுத்துருப்பானே. ஆமா. 3 ரைஸ் மில் கொடுத்துருப்பானே. ஆமா. 3 பனியன் கம்பெனி, 3 கார்மெண்ட்ஸ் கம்பெனி, இரும்பு கம்பெனி கொடுத்து போனேன். அது எப்படி இருக்காத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா. நீங்க என்னென்ன கொடுத்தீங்களோ ஆமா அத நான் அப்படியே உங்களுக்கு டபுளா திருப்பி தரேன் ஐயா. அப்படியா? 3 சொத்து தந்தீங்க. ஆமா, உங்களுக்கு 6 சொத்தா தரேன். சரி, எத்தனை 3 ரைஸ் மில் கொடுத்தேன்? எத்தனை ரைஸ் மில் இருக்கு? எல்லாம் 3 இருக்கு. அப்ப 3 + 3 6 ஆக்கிட்டேன். பனியன் கம்பெனி அதுவும் 6 தான் ஐயா. அப்புறம் நம்ம கார்மெண்ட்ஸ் ரெடிமேட் கம்பெனி சொன்னேன்ல, நீங்க
நீங்க எது தந்தீங்களோ அதை நான் அப்படியே டபுளா தந்துட்டேன்யா. சரா ரொம்ப நல்லவன்டா நீனு. கொஞ்சத்துல உண்மையா இருக்கிற, உன்னை அநேகத்தின் மேல் நான் அதிகா இருக்கிறேன். நான் கொடுத்த 3, நீ சம்பாதிச்ச 3, 6 நீனே வச்சுக்க. 6 நீ தான் இன்னும் முதலாளி. என்ன, நான் பெரிய முதலாளி, என்ன மிஞ்சிராத. நீ சின்ன முதலாளி. ஓகே, நீ எடுத்துக்க. சரி, அடுத்து நம்ம சமயக்கார அன்புரோஸ் எங்க முதலாளி போடா. எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கிறீங்களா? நாம பணக்காரண்டா. அமெரிக்கா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா ரவுண்டிங்ல வரண்டா. பறக்கும் பறவை, இளம் சிட்டு. அது கிடக்கட்டும். நீ 2 சொத்து கொடுத்துட்டு போனே, அதை என்ன செஞ்சு வச்சிருக்கிற? முதலாளி நீங்க 2 சொத்து கொடுத்தீங்கல்ல? ஆமா, அது இப்போ டபுள் ஆக்கி பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு உங்க பேர்ல. ரெஸ்டாரண்ட் என் பேர் தங்கமுத்து ஜோஸ்வான் போட்டிருக்கிறியா? அடே, நீ தானே ரொம்ப நம்பிக்கைக்கு உரிய ஆளு. நான் சொல்ற கேளு. நீ கஷ்டப்பட்டு நான் கொடுத்த 2 சொத்தை நீ 4 மடங்கு 4 சொத்தை ஆக்கியிருக்கிற. நீ தான் கடினமா வேலை பார்த்திருக்கிற. அந்த ஹோட்டலுக்குள்ள வெயில்லையும் அந்த நெருப்புக்குள்ள கடந்து செஞ்சிருக்கிற. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அந்த நான் கொடுத்த 2 சொத்தையும் நீ சம்பாதிச்ச 2 சொத்தையும் வச்சு நல்லா இன்டர்நேஷனல் 5 ஸ்டார் ஹோட்டல் சொல்லி நல்லா மட்டன், சிக்கன், பீஃப்னு போட்டு பிசினஸ் டெவலப் பண்ணி உன்னுடைய பிரான்ச்சு அமெரிக்கா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, இந்தியா, தமிழ்நாடு முழுவதும் உன்னுடைய பிரான்ச்சுகளை ஓபன் பண்றா பாப்பா. சரிங்க முதலாளி. சரி, நல்லா சந்தோஷமா இருக்கா. நன்றி. சரி, அடுத்து ஒரு ஆளை காணாம குறையுது. யாரு இந்த டிரைவர்? எங்க ஜானு? கொஞ்ச நாள் ஆச்சியா முதலாளி? நீங்க போனதுல இருந்து தூங்கிக்கிட்டே இருக்காரு முதலாளி. 1 வருஷம் தூங்கியா ஒரு மனுஷன்? இப்படி அடிச்சு கொண்டு வாங்கடா அவனை. நான் எழுப்பிட்டு வரேன் முதலாளி. ஓடு ஓடு. யோ ஜானு, எழுந்துறியா? முதலாளி வந்திருக்காரு. என்ன தூங்கிட்டு இருக்க? அமெரிக்காலாம் போயிட்டு வந்திருக்காரு முதலாளி. என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க? அதுக்குள்ள இப்பதானே போனீங்க. அதுக்குள்ள நான் 1 வருஷமா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, இட்டாலின்னு போயிட்டு வர்றேன். நான் போய் 1 வருஷம் ஆச்சு. நீ இப்ப அதுக்குள்ள சீக்கிரம் வந்துட்டீங்களேன்னு கேட்குறிய? ஏண்டா நீ இப்ப என்னடா வந்துட்டு 1 பங்கு கொடுத்துட்டு போனே, அது என்ன செஞ்சு வச்சிருக்க அதை சொல்லு முதல்ல. அந்த 1 பங்கை 1 பங்கா வச்சு தொடச்சி சுத்தமா வச்சிருக்கேன். நீங்க பார்த்தா மயக்கம் வந்துடும். அப்படியே சுத்தமா இருக்கு. லாரி எப்படி இருக்கு? லாரி ஓடவே இல்லை, அப்படியே நிக்குது. அப்ப ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஏன் ஸ்டார்ட் பண்றேன்? நான் தான் உடைக்கிறேன்றீங்களே. அந்த ட்ரக்கு ஜெர்மன் எல்லாம் அப்படியே சுத்தமா இருக்கு. டிராக்டர் வயக்காட்டுல ஓட்டுறதுக்கு டிராக்டர் ஓட்டல் அப்படியே இருக்கு, எல்லாம் சுத்தமா இருக்கு. அட பாவி, அப்ப நான் கொடுத்தது ஒண்ணுமே செய்யல. அப்ப கொடுத்த பணம்லாம் எங்க? பணமும் கையில பத்திரமா இருக்கு, நம்ம பாக்கெட்ல வச்சிடுறேன். அட பாவி, அவன் பாரு ஒரு தோட்டக்காரன் 5 10 ஆக்கி இருக்கிறேன். இந்த இன்ஜினியர் மேனேஜர் வந்து 3 ஆளாக்கி இருக்காரு. இந்த சமயக்காரன் அடுப்புல கடந்துக்கிட்டு 2 4 ஆக்கி இருக்கிறேன். நீ ஒன்னையும் கொண்டு போய் அந்த ட்ரக் இதுகள்லாம் ஒழுங்கா ஓட்டாம நான் அப்படியே வச்சிருக்கேன்னு சொல்லி மண்ணுக்களை பதிச்சு வச்சிருக்கிறிய. டேய் முதலாளி, சொல்லுங்க முதலாளி. இப்படிப்பட்ட சோம்பேறிய, இப்படிப்பட்ட உழைக்க தகுதி இல்லாதவனை நம்ம உயிரோட வச்சிருக்கோம். என்ன செய்யணும் முதலாளி? சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. ஆர்டர் பண்ணுங்க. இருட்டாளில தூக்கி போடுங்கடா. அங்க அழுகையும் பற்கடிப்பு வந்து இவன் கஷ்டப்பட்டா தாண்டா இவனுக்கு உழைப்புன்னு அருமை தெரியும். தூக்கிட்டு போங்கடா. அதோட நான் சொல்ற கேளு. கடை தோட்டம் சொல்லுங்க முதலாளி. நான் சொல்ற புத்திமதியில கடைசியா கேளுங்க. சொல்லுங்க முதலாளி. நீ வந்து நல்லா விவசாயம் பண்ற உண்மை. விவசாயத்தோட நம்ம நிற்க கூடாது. சரி, நீ என்ன செய்யி, அந்த பிரட்டாப்ல சர்ச்சுக்குள்ள போய் உனக்கு பாட நல்லா தெரியுமில்ல. அங்க பாட்டு பாடுறீங்கள, வயக்காட்டு இல்ல காணா பாட்டு. அதே மாதிரி காணா பாட்டு பாடாம நல்ல கொயர் டீம்ல தலைவனா வந்து நல்ல ஒரு பிரட்டாப்ல நல்ல ஒரு கொயர் டீம் தலைவனா மாறணும். சரியா? அப்படி ஆண்டவருக்காக ஒரு தாளந்துகளை வர்றங்களை பயன்படுத்தணும். அடுத்து யாரு மேனேஜர்? எங்க அடிக்கடி காணாம போயிடாரு. சொல்லுங்க. நீங்க கம்பெனி நடத்துறோம், பனியன் கம்பெனி நடத்துறோம், நம்ம வந்து ரைஸ் மில்ல வைக்கிறோம் மட்டும் இல்லாம உங்க திறமைகளை, தாளந்துகளை நம்ம ஆண்டவருக்காக பிரட்டாப்ல சர்ச்சில் போய் அந்த மிக்சர் மிஷினை ஆப்ரேட் பண்ணணும். எப்ப சவுண்டை ஏத்தணும், எப்ப இறக்கணும் தெரியணும். பாஸ்கருக்கு சவுண்டை குறைக்கணும், பாலகிருஷ்ணனுக்கு ஜோசுவாக்கு சவுண்டை ஏத்தணும். சரியா? சரிங்க. எப்ப சொல்லிட்டீங்கல்ல, அப்படிதான் செய்யணும். ஆண்டவருக்காகவும் கடைசி காலத்துல நம்ம ஊழியம் செய்யணும். தாளந்துகளை ஆண்டவர் கொடுத்த தாளத்தை அவருக்கு பயன்படுத்தணும். சரியா? உலக பிரகாரம் மட்டும் பயன்படுத்தினா பத்தாது. அடுத்து எங்க நம்ம எங்க அன்புரோசு சமையல். உனக்கு நீ சமையல் வேலை பார்க்கறதோட சரி, அதோட கூட நீ என்ன செய்யணும், நல்லா அந்த பிரட்டாப் லைஃப் சர்ச்சில் போய் அங்கே ஒரு தபையில இருக்குது. அந்த தபையில
திம்பிடுக்கு அப்படின்னு அடிக்கணும். நீ அடிக்கிற அடியில எல்லாருக்கும் ஆட்ட வரணும். அன்னைக்கு தாவீது கீபோர்டு வாசிக்கும் போது கீபோர்டா அது என்ன வயலின் வாசிக்கும் போது சவுளுக்குள்ள இருந்த பேய் ஓடி போச்சு. அது மாதிரி நீ தபேல அடிக்கும் போது இருக்கிற பேய் பூரா ஓடணும். பேய் இல்லை இருந்தாலும் சொல்றேன் என்ன அது இருக்கட்டும். அது மாதிரி நல்லா தபேல அடிக்கணும். நல்லா அந்த இதெல்லாம் அது என்ன ட்ரம்ஸ் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்க கத்துக்கணும். சரியா? ஒரே எப்ப பார்த்தாலும் ஹோட்டல்லையே சாப்பாடு நல்ல கவனம் இருக்கக்கூடாது. சரியா? அடுத்து நம்ம எங்க ஜானு சொல்லுங்க. எவ்வளவுதான் தப்பு செஞ்சாலும் என் மகன் மாதிரி நீ கண்டிப்பா உன்னை நான் தண்டிக்கவும் விரும்பல. பண்ணாதீங்க. போனது போட்டேன். நீனு போய் அந்த பிரட்டாப்ல சர்ச்சில் அந்த சாப்பாட்டு விஷயங்களை பாரு. பாக்குறேன். பந்தி விசாரிப்புக்காரனா இரு. கண்டிப்பா. ஒரு ஸ்தேவான் வந்து பந்தி விசாரிப்புக்காரனா இருந்து ஆண்டவர் சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவரே எழுந்து நிக்கிற அளவுக்கு ஊழியத்தை பந்தி விசாரிப்பு ஊழியத்தை செஞ்சிருக்காப்ல. அதனால அந்த பந்தி விசாரிப்பு ஊழியத்தை செய்யி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. இந்த ஜோசுவா மாதிரி உங்களையும் பணக்காரன ஆவிக்குரிய பணக்காரனாக உலக பிரகாரமான பணக்காரன் ஆக்குவாரு. ஆண்டவருக்கு நன்றி உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே நீ இது